Hi students, this is Lakshmi here. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10th semester book 5th chapter exercise 5.2ல question number 13 பார்க்குறோம். கொடுத்துருக்க questions என்னன்னு பார்த்தோன்னா a quadrilateral has vertices. ஒரு quadrilateral 4 vertices கொடுத்துருக்காங்க. quadrilateral அப்படின்னாலே 4 line segment 4 points join a line, அதாவது 4 லைன்ஸை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய அந்த ஃபிகருக்கு பேர் தான் நம்ம quadrilateral சொல்லுவோம். அந்த quadrilateral மிட் பாயிண்ட் நமக்கு ஃபைண்ட் பண்ண போகிறோம். மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மிட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஃபிகரை ஃபார்ம் பண்ணும். அந்த ஃபிகர் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா ஒரு பேரலோகிராமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஏபிசிடி அப்படின்னு ஒரு குவாட்ரிலேட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஏபியோட மிட் பாயிண்ட் நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் ஆகும். இப்போ சப்போஸ் இது வந்து பின்னாகும், இது கியூனாகும், இது வந்து ஆர் அப்படின்னு வச்சுட்டாலும் இது வந்து நமக்கு எஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபிகர் கிடைக்கும். இந்த ஃபிகர் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுன்னா பேரலோகிராமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்க கொஷின்ஸ். ஏபிசிடி அப்படிங்கிறது மிட் பாயிண்ட். ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு -4, -2. பியோட வெர்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா 5, -1. சியோட வெர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6, 5. டியோட வெர்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா -7, 6. இப்போ ஏபிசிடி அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஏபிசிடிங்கிற வெர்டெக்ஸில் அதனோட மிட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா PQRS அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதிலிருந்து நமக்கு இந்த PQRS வந்து ஒரு 4 லைன் செக்மெண்ட் ஃபார்மி ஒரு குவாட்ரிலேட்டர் தான். இந்த குவாட்ரிலேட்டருக்கு வந்து நமக்கு பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம் பாருங்கள். சொல்யூஷன்: let PQRS to be midpoint of AB, BC, CD and DA. என்னோட மிட் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் M, கேபிட்டல் எம்க்கான ஃபார்முலா என்னென்னா x1 + x2 / 2, y1 + y2 / 2. இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட்க்கான ஃபார்முலா. ஸோ இதிலேருந்து முதல்ல PQRSோட வேல்யூ வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் என்னது P இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் AB. அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு பார்த்தீங்கன்னா -4, -2. பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5, -1. அப்போ P இஸ் ஈக்குவல் டு இது வந்து x1, y1, x2, y2. x1 + x2 / 2, y1 + y2 / 2. இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்னா 5ல் 4 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1/2. இங்கே -3/2. இது வந்து பியோட வேல்யூ 1/2, -3/2. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கியூவோட வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். Q இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் BC. இல்லை பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5, -1. சியோட வேல்யூ 6, 5. x1, y1, x2, y2. அப்போ கியூவோட வேல்யூ என்னென்னா x1 5 + x2 / 2, y1 -1, y2ஓட வேல்யூ 5 / 2 இஸ் ஈக்குவல் டு 5, 6 ஆட் பண்ணால் 11/2, 5ல் 1 போயிடுச்சுன்னா 4/2. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கியூவோட வேல்யூ 11/2, 5/2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, 11/2, 4/2ன்னு கியூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஆர் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஆர் வந்து என்னோட மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சிடியோட மிட் பாயிண்ட். இதில் சியோட பாயிண்ட்ஸ் நமக்கு என்னென்னு பார்த்தோன்னா 6, 5. டியோட பாயிண்ட்ஸ் -7, 6. இது வந்து நமக்கு x1, y1, x2, y2. அப்போ ஆரோட பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து x1 6 + x2ஓட வேல்யூ -7 / 2, y1 5 + 6 / 2. அப்போ 6லேருந்து 7 செட் பண்ணால் -1/2, 11/2. இது வந்து நமக்கு ஆரோட பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் RS இருக்குது லாஸ்ட்டாக. S இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப்
எஸ் வந்து எதனோட மிட் பாயிண்ட்டாக நம்ம வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏடி. இதில் ஏவோட பாயிண்ட்ஸ் நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா -4, -2. டியோட பாயிண்ட்ஸ் -7, 6. x1 y1 x2 y2. s is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 divided by 2. 6 7 ஆட் பண்ணால் -11/2. 6ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணோம் 4/2. இதை நம்ம சிம்பிளை பண்ண வேணால் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் டினாமினேட்டர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக வர மாதிரி இருக்குது. அது ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நம்ம இதை சிம்பிளை பண்ணாமல் அப்படி வச்சுக்கிறோம். 4/2 -11/2. இப்போ நம்ம PQ RS அப்படிங்கிற வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அந்த 4க்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். என்னோடய ஸ்லோப் ஆஃப் PQ, ஸ்லோப் ஆஃப் QR, ஸ்லோப் ஆஃப் RS, ஸ்லோப் ஆஃப் PR அப்படிங்கிறது 4 ஸ்லோப்பும் கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்லோப்பாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் PQ. ஃபஸ்ட்டு PQ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா y2 - y1 டிவைட் பை x2 - x1. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம ஸ்லோப் ஆஃப் PQ கண்டுபிடிக்க போகிறோம். இதில் Pயோட பாயிண்ட்ஸ் நம்ம Pயோட வெர்டெக்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். 1/2, -3/2. Qவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/2, 4/2ன்னு கண்டுபிடிச்சோம். இது x1 y1 எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்ஸை நமக்கு x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸ்லோப் ஃபார்முலாவில் y2ஓட வேல்யூ 4/2 மைனஸ் y1ஓட வேல்யூ -3/2 ஹோல் பை x2ஓட வேல்யூ 11/2 மைனஸ் x1ஓட வேல்யூ 1/2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் பார்த்தீங்கன்னா 4/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/2 டிவைட் பை 11 மைனஸ் 1/2. இப்போ மேலே டினாமினேட்டர் 2 ஈக்குவலாக இருந்தால் லைக் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். டினாமினேட்டர் 2 ஈக்குவலாக இருக்கனால மேலே இருக்க நியூமரேட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 + 3/2 ஹோல் 11ல் 1 போச்சுன்னா 10/2ன்னு கிடைக்கும். 4 + 3 வந்து 7/2 ஹோல் டிவைடட் பை நமக்கு 10/2ன்னு கிடைக்கும். இந்த டிவிஷன் அப்படின்னால நமக்கு என்ன பண்ணுவோம்னா ரெசிப்ரோக்கல் எடுப்போம். அப்போ 7/2 இன்ட்டு 2/10. அப்போ 2 கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக நமக்கு ஸ்லோப் ஆஃப் PQ என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா 7/10. அடுத்து நம்ம இதே மாதிரியே ஒவ்வொரு ஸ்லோப்பாக கண்டுபிடிக்கிறோம். ஸ்லோப் ஆஃப் QR கண்டுபிடிக்க போகிறோம். QR கண்டுபிடிச்சோம் அப்படின்னா QRல Qவோட பாயிண்ட்ஸ் நமக்கு என்னென்னா 11/2, 4/2. அதில் Rஓட பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா -1/2, 11/2 கிடைக்கும். இந்த Qவோட வேல்யூ x1 y1 ஆகும். Rஓட வேல்யூ x2 y2 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸ்லோப்பில் y2 11/2 மைனஸ் y1ஓட வேல்யூ 4/2 ஹோல் டிவைடட் பை x2 -1/2 மைனஸ் 11/2. ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ 11 - 4/2 டிவைடட் பை -1 - 11/2. இந்த 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. 11ல் 4 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 7 கிடைக்கும். டிவைட் பை -11 -1 ஆட் பண்ணால் நமக்கு -22ன்னு கிடைக்கும். 11 + 1 வந்து நமக்கு 12 கிடைக்கும். அப்போ ஸ்லோப் ஆஃப் QRஓட வேல்யூ நமக்கு -7/12 கிடைச்சிருக்குங்க. அடுத்து நமக்கு ஸ்லோப் ஆஃப் நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த இடம் வந்து நமக்கு Pன்னு வச்சுருந்தோம், இங்கே நமக்கு Qன்னு வச்சுருந்தோம், இங்கே நமக்கு Rன்னு வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஏன்னா ஏற்கனவே நமக்கு ABCD இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏவிலேருந்து பிக்கு போகிற அந்த மிட் பாயிண்ட் தான் நமக்கு என்ன வச்சுருந்தோம் C. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த லைனை ஜாயின் பண்ணால் இது வந்து C, இது வந்து D நமக்கு கிடைக்கும். அப்போ ஏபியோட மிட் பாயிண்ட் நமக்கு Pனும், பிசியோட மிட் பாயிண்ட் நமக்கு Qனும், சியோட மிட் பாயிண்ட் Rன்னு வச்சுருந்தோம், இதை நமக்கு Sன்னு வச்சுருந்தோம் இல்லைங்களா. இதை நம்ம ஜாயின் பண்ண இந்த ஃபிகர் தான் நமக்கு என்ன கிடைக்குன்னா பேரலோகிராமா இல்லையான்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்லோப் PQ கண்டுபிடிச்சோம், அடுத்து QR கண்டுபிடிச்சோம், அடுத்து என்னென்னா RS. Rஓட பாயிண்ட் நமக்கு -1/2 11/2. Sஓட பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -11/2 + 4/2 x1 y1 x2 y2.
இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஸ்லோப் ஃபார்முலாவில். y2 4/2 மைனஸ் y1 11/2 ஹோல் பை x2 மைனஸ் 11/2 மைனஸ் ஆஃப் 1/2 இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 11 டிவைட் பை 2 ஹோல் மைனஸ் 11 மைனஸ் ப்ளஸ் 1/2 4 11 சப்னா 7/2 11லேருந்து 1 சப்ட்ராக்ட் மைனஸ் 10/2 2 கேன்சல் ஆகிடும் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ 7/10 கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லோப் ஆஃப் QR ஸ்லோப் ஆஃப் QRோட வேல்யூ நமக்கு 7/10 கிடச்சிருக்குங்க. அடுத்தது நமக்கு ஸ்லோப் ஆஃப் RS கண்டுபிடிக்கணும். சரி, ஏற்கனவே ஸ்லோப் ஆஃப் QR கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப் ஆஃப் நமக்கு என்னோட வேல்யூனா RSோட வேல்யூ தான் நமக்கு ப்ளஸ் 7/10 கிடச்சிருக்கு. அடுத்து இன்னொரு ஸ்லோப் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா SP இல்லைனா PS கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் PS கண்டுபிடிக்கிறோம். ஸ்லோப் ஆஃப் PS இல்லை Pயோட வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு 1/2 மைனஸ் 3/2 Sோட வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா மைனஸ் 11/2 4/2 x1 y1 x2 y2 ஸ்லோப் ஃபார்முலாவில் y2 மைனஸ் y1 ஹோல் டிவைடட் பை x2 மைனஸ் x1 x1ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா இது வந்து 11/2 மைனஸ் 11/2 x2ஓட வேல்யூ மைனஸ் 11/2 மைனஸ் 1/2 4 மைனஸ் 4/2 மைனஸ் ப்ளஸ் 3/2 ஹோல் டிவைட் பை -1 மைனஸ் 11 -1 டிவைட் பை 2. அப்போ 4 + 3 7/2 ஹோல் டிவைட் பை மைனஸ் 12/2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் 7/12 கிடைக்கும். ஸ்லோப் ஆஃப் PS இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7/12. இதில் தான் நம்ம 4 ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்லோப் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. என்னென்ன ஸ்லோப் பார்த்திங்கன்னா ஸ்லோப் ஆஃப் PQ is equal to slope of RS. அப்போ PQங்கிற லைன் வந்து parallel to RS. அதே மாதிரி slope of QR is equal to slope of PS. அப்போ QR parallel to PS. ஆல் சைட்ஸ் ஆர் parallel ஈக்குவலாக இருக்கிறதுனால அதாவது ஸ்லோப் ஆஃப் PQவோட வேல்யூ ஸ்லோப் ஆஃப் RSக்கு பேரலாகவும் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஸ்லோப் ஆஃப் QRோட வேல்யூ PSக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால 2 ஆன்சர் ஈக்குவலாகவும் அட் த சேம் டைம் பேரலாகவும் இருக்கிறதுனால PQRS form a parallelogram அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ABCD அப்படிங்கிற வெர்டெக்ஸ் இருக்குது. அதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு குவாட்ரிலேட்டர் கிடைக்கும். ABCD வெர்டெக்ஸ் குவாட்ரிலேட்டர்லேருந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா PQRS அப்படிங்கிற 4 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அந்த PQRX ஜாயின் பண்ணாவும் எகைன் நமக்கு ஒரு குவாட்ரிலேட்டர் கிடைக்குது. அந்த குவாட்ரிலேட்டர் பேரலோகிராமான்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த குவாட்ரிலேட்டர் பேரலோகிராம் ப்ரூஃப் பண்ணதுக்காக நம்ம ஸ்லோப் 4 ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். PQ QR RS PS அப்படிங்கிற 4 ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். அந்த 4 ஸ்லோப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேரலாக இருக்குது நமக்கு. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாகவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா PQ RS. அதில் வந்து பார்த்திங்கன்னா PQவும் SRும் பேரலாக இருக்குது. அட் த சேம் டைம் PSும் QRும் பேரலாக இருக்கிறதுனால நமக்கு கிவன் பாயிண்ட்ஸ் அந்த மிட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு PQRS அப்படிங்கிறது ஒரு பேரலல் நம்ம ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.